ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, லட்டு செஞ்சுருந்தேன். என்ன லட்டு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை. இப்போ நானே ரிவீல் பண்ண போகிறேன். தேங்காய் லட்டு தான் செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாமிக்கு உடைச்ச தேங்காய் இருந்துச்சு இல்லைங்களா, அதையே துருவி எடுத்துகிட்ருக்கேன். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது ஃபுல்லாகவே ரோஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் போட்டு ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி லட்டு ரெடி ஆகிடும். சென்டரில் ஒரு 2 ஏலக்காய் போட்டால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் நான் என்னென்ன நைவேத்தியம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் புளியோதரை தான் செஞ்சுருந்தேன். இந்த நைவேத்தியம் சனிக்கிழமை காலையில் செஞ்சுருந்தேன். சாமிக்காக புளியோதரை. நான் எப்பவும் இந்த ஸ்டைலில் தான் புளியோதரை செய்வேன். இந்த புளியோதரை கோயிலெல்லாம் தருவாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்யணும் அப்படின்னு. எப்பவும் வீட்லேயே நம்ம பொடி ரெடி பண்ணிக்குவோம். இந்த டைம் பொடி காலியானதுனால ஐயங்கார் பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஐயங்கார் பிராண்டு சூப்பராக இருக்கும். என்னைக்காச்சும் அந்த பொடி இல்லைன்னா வீட்டில் ஐயங்கார் புளியோதரை பாக்கெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானுமே கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு என்னடா செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா, சரி கேசரி செஞ்சிடலாமே அப்படின்னு தான் கேசரி செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே ஒட்டாது. அதுக்காக நான் ஆயில் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு பாதி யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்காக ட்ரை ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அதே நெய்யில் ரவா ஒரு சின்ன கப் அளவுக்கு ஃபுல்லாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்ல ரவை கொஞ்சமாக கலர் மாறணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ண ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன். வாட்டர் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவையை போட்டு நல்லா கிண்டி விடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் தண்ணியில் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரவை எவ்வளோ எடுத்தோமோ சேம் அதே குவான்டிட்டி நம்ம சீனி எடுத்துக்கணும். அதை நம்ம போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக கரைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு இறக்கி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இப்போ நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். செப்பரேட்டாக ஷார்ட்ஸாக டிவைட் பண்ணி ஆட் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நைவேத்தியம் எல்லாம் வச்சு இப்போ பாருங்கள் என் பையன் திருஷ்டி சுற்றி போட்டுட்ருக்கான். இப்போ நாங்கள் விநாயகர் வச்சாலும் வரலட்சுமி வச்சாலும் 5 நாள் 3 நாள் வச்சாலும் கடைசியில் ஒரு 8 மணி 9 மணி நைட்டில் இந்த மாதிரி திருஷ்டி சுற்றி ஊற்றுவோம். அதுதான் என் பையன் பண்ணிகிட்ருக்கான். சாமிக்கு கண்டுபட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் விநாயகரை எப்படி கரைச்சோம், எங்கே கரைச்சோம், என்ன நைவேத்தியம் வச்சோம் அப்படின்றத அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.